போட்டுறாங்க. சிங்க கெபியில போட்டதுக்கு அப்புறம் அந்த ராத்திரி எல்லாம் ராஜாவுக்கு தூக்கமே வரல. ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம அதிகாலை வந்த உடனே எழுந்து சிங்க கெபியின் இடத்துல போயிட்டு கூப்பிடுறாரு, தானியேலே, நீ விசுவாசித்த தேவன் உன்னை தப்புவிச்சாரா அப்படின்னு. அப்ப தானியேல் அழகாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. தானியேல் என்ன சொல்றான்னா, என்னை சிங்கங்களின் வாய்க்கு என்னை தேவன் தப்பு வச்சாரு அப்படின்றான். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, அழகாக எழுதப்பட்டிருக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தேவ தூதனை அனுப்பி அந்த வாயை கட்டி போட்டாராம். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனை விசுவாசித்தபடியினால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாமல் இருந்தன அப்படின்ட்டு. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவே முடியவில்லையா, ஏன்னா தேவன் பேர்ல அவன் விசுவாசம் வைத்திருந்ததுனால. நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இருக்கலாம், நமக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்நிலையாக கூட வரலாம், நமக்கு எதிராக ஒரு பெரிய ஜனக்கூட்டமே இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சிங்க கூட்டத்தை போல பெரிய ஜனக்கூட்டம் இருக்கலாம். நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசமே சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் காத்துக்கொள்ளுமா. அதான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது, சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் காத்துக்கொண்டன. எதனாலதான் அவன் தேவன் பேர்ல விசுவாசம் வைத்திருந்ததுனால. அதனால அன்புக்குரிய ஜனங்களே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை வேணாலும் பார்க்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில நாம் இன்று நாள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தேவன் தானியேலை எப்படி சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தாரோ, அவனுடைய விசுவாசமே எந்த ஒரு சேதமும் அவனுக்கு அணுக விடாமல் தேவன் பார்த்து கொண்டாரோ, அதே போல இன்று நாளிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் தேவன் பேரில் விசுவாசம் வைப்பீர்களானால், அவரை விசுவாசிப்பீர்களானால், உங்களுடைய இருதயமும் உங்களுடைய மனமும் உங்களுடைய வாழ்க்கையும் அவரை சார்ந்து இருக்குமானால், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, அவருக்கு செய்ய வேண்டிய கணங்களை செய்து நாம் அப்படி வாழுவோமானால், எப்படிப்பட்ட சிங்க கூட்டமாக இருந்தாலும் அது எதுவுமே நம்ம எதுவும் பண்ணாது, எந்த சேதமும் நம்மளை பண்ண முடியாது. நாம் வாழ்க்கையில முன்னேறி செல்வோம், அவருக்காக வாழ்வோம், அவர் தந்த வாழ்க்கையை அவருக்காக நாம் தொடர்ந்து வாழ்வோம். தேவன் அந்த ஒரு மனிதன் தானியேலை வைத்து எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து இருக்கிறார் என்பதை நாம் தியானிப்போம், அதை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம், அதை விசுவாசிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்போம், அவர் சிங்கங்களின் வாய்க்கையினை தப்புவிப்பார் என்று விசுவாசிப்போம், தொடர்ந்து வாழுவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம், வாழ்க்கையில முன்னேறி செல்வோம், அவருக்காக மகிமை உண்டாகிற விதத்துல தொடர்ந்து வாழுவோமாக.